Praise the Lord Jesus Christ. எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்றேன். என்னோட ரோமர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம் எடுத்துக்கோங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். பிதாவாகிய தேவனால உங்களுக்கு கிருபை இருந்ததுன்னா எல்லா வித நன்மைகளும் அந்த இடத்துல வந்து சேரும். சமாதானம் இருக்கடிச்சு அங்கே சண்டை, பிரச்சனை, போராட்டம், நிந்தைகள் அது எதுவும் இருக்காது. ஸோ கிருபை வரைச்சே எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். தேவனுடைய சமாதானம் வரைச்சே பாதுகாப்பு இருக்கும், பயம் இருக்காது. அப்படி இருக்கிறது. இது பவுல் அந்த சபைக்கு வாழ்த்து எழுதுறாரு. இந்த வார்த்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு. தேவ கிருபை வேணுமா, தேவ சமாதானம் வேணுமா, அதுக்கு என்ன நீங்கள் ஒன்று பண்ணணும். தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படைந்து தேவ பிள்ளைகளாக நீதிமன்களாக நடக்கிறச்சு தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானம், இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோட கூட இருக்கும். தேவ கிருபையினால எல்லா நன்மைகளும் வந்து சேரும். தேவ சமாதானத்தில் இருக்கிறச்சே பாதுகாப்பு இருக்கும். ஆமீன். வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய சமாதானமும் இருக்கும்படியாக பிள்ளைகள் உங்கள் பக்கம் திருப்பிக் கொள்வீராக. ஆண்டவரே, உமக்கு பிரியமானபடி நடக்க, வேதம் வாசிக்க, ஜபிக்க, நீதிமன்களாக இருக்க, உமக்கு நெருங்கி நடக்க, அப்பொழுது தேவனுடைய கிருபை இருக்குமே. தேவ கிருபையினால் எல்லா வித நன்மைகளும் வந்து சேருமே. தேவ சமாதானம் இருக்குமே. தேவ சமாதானத்தினால் எல்லா வித பாதுகாப்பு, சண்டை, சச்சரவு, பயங்கள், போராட்டங்கள் நீங்களாகி இருக்குமே. அப்படிப்பட்ட தேவ கிருபையும் சமாதானம் பிள்ளைங்களோட கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் இருக்கும்படி பிள்ளைகளை வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.